அருமையானவர்களே, கடந்த வாரம் இந்திய தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் SIR என்ற ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2025 அக்டோபர் இறுதி வாரம் முதல் 2026 பிப்ரவரி இறுதி வரை இந்த பணி நடைபெறும் என்றும் இதற்காக 77,000 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அது கூறியுள்ளது. அக்டோபர் 30 முதல், அதாவது நேற்றைக்கு முன்தினத்திலிருந்தே இதற்கான பணி தொடங்கிவிட்டது. நவம்பர் 3ஆம் தேதி வரை இதற்கான அடிப்படை பணிகள் நடைபெறும். நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி அதிகாரிகள் வீடுகள் தோறும் சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை விநியோகிப்பார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்போது முகவரியில் இல்லாதவர்கள், இடம் மாறியோர், இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் கொண்டவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இதற்கான நோக்கம் போலி வாக்காளர்களை நீக்குவதும் முறையான வாக்காளர்களை சேர்ப்பதும் என்று தேர்தல் கமிஷன் கூறுகிறது. இந்த நோக்கம் நல்லதுதான். ஆனால் இந்த அவசர அறிவிப்பு இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் தற்போதைய மத்திய அரசுக்கு அடிமை அமைப்பாக மாறி, மத்திய அரசு யாரை விரும்பவில்லையோ அவர்களுடைய வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை சர்வாதிகாரமாக ஆக்க போராடுகிறது என்று இதை அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷன் தேர்தல் திருட்டில் ஈடுபடுகிறது என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்களை சர்வதேச ஊடகங்களுக்கு முன் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலும் வாக்காளர் சேர்ப்பு அல்லது நீக்கம் என்பதற்கான படிவங்களை சம்பந்தமே இல்லாத யாரோ இணையதளத்தை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். இது அப்பட்டமாக வெளியில் கொண்டு வரப்பட்ட போது அந்த இணையதளத்தின் முகவரியை வெளியிடுவதற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டார். அப்படி வெளியிடப்படுமானால் இந்த திருட்டில் ஈடுபட்டது யார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்றும் அவர் கூறினார். கர்நாடக மாநில ஆலந்து தொகுதி வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற முறைகேட்டை இதற்கு ஆதாரப்பூர்வமாக அவர் எடுத்து சொன்னார். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 6018 விண்ணப்பங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கால் சென்டர்கள், நவீன கம்ப்யூட்டர்கள், பொதுவகை ஆப்புகளை பயன்படுத்தியது நடைபெற்றிருக்கிறது. இதை கண்டுபிடிப்பது எளிதானது. இணையதளத்தில் எந்த ஒரு செயல்பாடும் IP அட்ரஸ் இல்லாமல் நடக்க முடியாது. இந்த பதிவுகள் நடைபெற்ற IP அட்ரஸ் தேர்தல் கமிஷனுக்கு தெரியும். அந்த IP அட்ரஸை வெளியிடுமாறு திரு ராகுல் காந்தி தேர்தல் கமிஷனை கேட்டுக்கொண்டார். ஆனால் தேர்தல் கமிஷன் இதை வெளியிடுவதற்கு மறுத்துவிட்டது. அதனால் இந்த திருட்டில் சம்பந்தப்பட்டவர்களை தேர்தல் கமிஷனர் ஞானஸ்வரன் பாதுகாக்கிறார் என்று கூட ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இன்று நாடு நகர்ந்து கொண்டிருக்கிற சர்வாதிகார சூழலில் எந்த அதிகாரியும் மக்களுக்கு பதில் சொல்வதில்லை. அதே போலவே ராகுல் காந்தியை குறை கூறியதை தவிர தேர்தல் கமிஷன் குற்றச்சாட்டுகளுக்கு நம்பிக்கை அளிக்கிற எந்த பதிலையும் தரவில்லை. அருமையானவர்களே, வாக்காளர் பட்டியலை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் கூறுவது அது ஏற்புடையது. ஆனால் அதற்கு இவ்வளவு அவசரம் ஏன் என்ற யதார்த்தமான கேள்விதான் தேர்தல் கமிஷனின் இந்த திட்டத்திற்கு எதிராக எழுந்து நிற்கிற மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பீகாரில் இதற்கு முன்னால் 2003ஆம் ஆண்டு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டது. அதை முடிக்க 2 ஆண்டுகள் ஆனது.
தமிழகத்தில் இதற்கு முன் வாக்காளர் சீர்திருத்தம் 2 வருட காலங்களில் நடைபெற்றுள்ளது. 2002 சுமார் 190 தொகுதிகளுக்கும் 2004 44 தொகுதிகளுக்கும் நடைபெற்றது. இப்போது சில நாட்களிலேயே அந்த வேலையை முடிக்கப் போவதாக தேர்தல் கமிஷன் சொல்கிறது. இது சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. மிக சமீபத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிற மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக பாஜகவிற்கு எதிரான போக்குகள் நிலவுகிற மாநிலங்களில் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தேர்தல் கமிஷன் இப்படி அவசரம் காட்டுவது யாருக்காக என்பது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியாக நமக்கு முன்னால் வந்து நிற்கிறது. இதற்கு தேர்தல் கமிஷனிடம் இருந்து ஏதாவது பதில் இருக்கிறதா என்றால் எந்த பதிலும் இல்லை. தமிழகத்தில் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4க்குள் இந்த பணி முடிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது. இது வடகிழக்கு பருவமழை காலமாகும். இந்த சீர்திருத்த பணியை பற்றிய அறிக்கை ஒவ்வொரு வீட்டிற்கும் தேர்தல் அதிகாரி 3 முறை செல்வார் என்று கூறுகிறது. இது எப்படி சாத்தியமாகும் என்பது தேர்தல் கமிஷனுக்கே அது வெளிச்சமான ஒன்று. தேர்தல் கமிஷன் நாட்டு மக்களை முட்டாள்களாக்க முயற்சிக்கிறது என்பதை தவிர நம்மால் வேறு என்ன சொல்லிவிட முடியும்? பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இதற்கு 5 மாதங்களுக்கு முன்பாக ஜூன் மாதம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் செய்ய போவதாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதுவே ஒரு பெரும் தில்லுமுள்ளு ஏற்பாடுதான். இது மட்டுமல்ல, பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த முயற்சியில் நடைபெற்று வருகிற பல தில்லுமுள்ளு திட்டங்கள் அப்பட்டமாக இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கின்றன. பீகாரில் 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்தனர். இவர்களுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு உத்தரவு போட்டது. நீங்கள் இந்த தொகுதியில் 2002க்கு பிறகு வசித்தீர்கள் என்பதற்கு 11 சான்றுகளில் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று கூறியது. அந்த சான்றுகளில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு சான்று இல்லை என்று கூறியது. இந்தியாவில் ஏழை குடிமக்கள் வைத்திருக்கிற சான்றுகளில் இந்த 3ம் தான் பிரதானமானவை என்பது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். வாக்காளர் அடையாள அட்டை என்பது தேர்தல் ஆணையமே வழங்கிய ஒன்று என்பது நமக்கு நினைவிருக்கக்கூடும். ஆதார் கார்டு என்பது வங்கி கணக்கு முதல் ட்ரெயின் ரிசர்வேஷன், பாஸ்போர்ட் பெறுதல் வரை ஒவ்வொன்றிலும் ஏற்கப்படக்கூடியது. எந்த ஒரு டாக்குமெண்டிலும் ஆதார் அட்டை இணைக்கப்படணும் என்று மத்திய அரசு தான் இதற்கு முன்னால் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. சாமானிய இந்திய குடிமகனுக்கு எந்த சான்றிதழ்கள் கிடைப்பது சிரமமோ அவற்றை பட்டியலில் இன்றைக்கு வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது. இது பிபிசி வெளியிட்ட செய்தி தொகுப்பு. இது உலகம் விழித்துக் கொண்டிருக்க அப்பட்டமாக நடைபெற்ற உலகமகா அநீதி என்பதாகவே இதை சொல்லலாம். இதில் இதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால், இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது நாட்டின் குடிமகனின் அடிப்படை உரிமையை பறித்த தேர்தல் ஆணையம் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பெயர் நீக்கத்திற்கான காரணங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பதில் மனு தாக்கல் செய்தது. ஜனநாயகத்தை காவல் காக்கும் ஒரு அமைப்புக்கு இவ்வளவு சர்வாதிகார சிந்தனை ஏன் என்பது அதிர்ச்சி அளிக்கும் ஒரு கேள்வியாக இன்றைக்கு நம் முன்னால் வந்து நிற்கிறது. இது இந்தியாவிற்கு நேர்ந்துள்ள ஆபத்தை சுட்டிக்காட்டும் மிக பெரும் வேட்டு சத்தமாகும். இதில் நீதிமன்றம் தலையிட்டு ஆதார் கார்டை ஏற்கும்படி அறிவுரை கூறியிருக்கிறது. போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு பதிலாக ஏழை எளிய வாக்காளர்களை நீக்கிவிட்டு பாஜகவுக்கு ஆதரவான பட்டியல் தயாரிக்கும்படி நடப்பதாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது சரிதான் என்பதையே தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. பீகாரில் அவசர கோலத்தில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எவ்வளவு அலங்கோலங்களை செய்துள்ளது என்பதற்கு ஒரு உதாரணத்தை உச்சநீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் யோகேந்திர யாதவ் நேரடியாகவே காட்டினார். இறந்து போனவர்களின் பெயர்களை நீக்குவது இந்த திருத்தத்தின் முக்கிய நோக்கம் என்று தேர்தல் கமிஷன் கூறுகிறது. அதை சரியாக செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை.
ஏனென்றால் உயிருடன் இருக்கும் பலரை இது இறந்தவர்களின் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்று கூறிய யோகேந்திர யாதவ் தேர்தல் கமிஷன் இறந்துவிட்டதாக கூறிய 7 நபர்களை நீதிமன்றத்திற்கு முன்னால் கொண்டு வந்து உயிரோடு நிறுத்தினார். அருமையானவர்களே, பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தான் இப்போது நாட்டில் 2ஆம் கட்டமாக தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இதுல முதல் பிரச்சனை என்னன்னா, தேர்தல் கமிஷனின் இந்த திட்டம் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை கண்டறிந்து அந்த தொகுதிகளில் உள்ள எதிர்ப்பு வாக்காளர்களை ஓட்டு போட விடாமல் செய்து விடுவதாகும். அப்படி யோசிக்கையில் தமிழகத்தில் முஸ்லிம் வாக்காளர்கள் பலருடைய வாக்குரிமையை இந்த திட்டம் பறித்துவிடும் ஆபத்து நிலவுகிறது. இதற்கு முன் நடைபெற்ற தீவிர வாக்காளர் திருத்தம் நடைமுறையில் இருந்த சமயங்களிலேயே கணிசமான வாக்காளர்கள் தமிழகத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். பீகாரில் நடைபெற்றது போல வாக்காளர் திருத்த நடைமுறை தொடருமானால் தமிழக வாக்காளர்களின் எண்ணிக்கை 4 கோடிக்கும் குறைந்ததாக ஆகக்கூடும். 2வது பிரச்சனை என்னவென்றால், வெளிமாநில தொழிலாளர்கள் கோடிக்கணக்கில் தமிழகத்தில் வேலை செய்கிறார்கள். சென்னையிலிருந்து குமரி வரை ஒவ்வொரு ஊரிலும் லட்சக்கணக்கில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் தேர்தல் கமிஷனின் இந்த திட்டத்தின்படி தமிழக வாக்காளர்களாக ஆக்கப்படுவார்கள். 1 கோடி வட இந்திய வாக்காளர்கள் இந்த முறை தமிழகத்தில் வாக்களிப்பார்கள் என்று பலரும் அஞ்சுகின்ற நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் நேரடியாக அதிகாரத்தை பிடிக்க முடியாத பாஜக மறைமுகமாக வடநாட்டு பணியாளர்கள் மூலம் இங்குள்ள அரசியல் அமைப்பை சிதைக்க திட்டமிடுகிறது. இதற்கு தேர்தல் கமிஷன் ஒத்துப்போகிற ஒரு நிலைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் தமிழர்களின் ஆட்சி அதிகாரம் என்பது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. 3வது பிரச்சனை என்னவென்றால், தேர்தல் கமிஷன் 2003க்கு பிறகுண்டான வாக்காளர்கள் தாங்கள் இந்தியர்கள் என்பதை நிரூபிக்க இயல்பாக மக்களிடம் இருக்கிற அரசுகள் வழங்கிய தேர்தல் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மின்கட்டண அட்டை, கேஸ் ரசீது, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. அதற்கு பதிலாக 11 புதிய ஆவணங்களை கேட்கிறது. முதலாவதாக பிறப்பு சான்றிதழ். சொல்லப்போனால் பீகார் போன்ற மாநிலங்களில் பிறப்பை பதிவு செய்வது என்பதே இன்னும் முழு வழக்கத்தில் வரவில்லை என்பதுதான். 2வது பாஸ்போர்ட். வாக்காளர்களில் எத்தனை பேரிடம் பாஸ்போர்ட் இருக்க போகிறது? 7 கோடி வாக்காளர்களை கொண்ட பீகாரில் 36 லட்சம் பேரிடம்தான் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கபில் சிபல் உள்ளிட்டோர் முறையிட்ட போது நீதிமன்றம் அது அதிகம்தான் என்று கூறி இருப்பது அது ஒரு வினோதம்தான். 3வது படிப்பு சான்றிதழ், மெட்ரிகுலேஷன். 4வது நிரந்தர வகுப்பு சான்றிதழ். 5வது வன உரிமை சான்று. 6வது ஜாதி சான்றிதழ். 7வது மத்திய மாநில அரசு ஊழியர் அடையாள அட்டை, பென்ஷன் அட்டை. 8வது பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை. 9வது மத்திய மாநில அரசுகள் மூலம் வழங்கப்பட்ட இதர திட்ட அடையாள ஆவணங்கள். 1967க்கு முன்பு பல்வேறு பொது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிற ஆவணங்கள். 10வது மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு. 11வது என்ஆர்சி நடைமுறை உள்ள பகுதிகளில் அந்த என்ஆர்சி சான்று. ஆதாரை அடையாளமாக ஏற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கூறியிருந்தாலும் இதுவரை அதை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த 11 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் நம்முடைய நாட்டில் ஒரு சில உயர்ந்த ஜாதிக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கு அரிதான ஆவணங்களாகும் என்பது நாம் அறிந்ததுதான். இந்த ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் பெற்றோரின் குடியிருப்பு ஆவணங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதுவும் இல்லாவிட்டால் வாக்காளர் பெயரை நீக்குவது குறித்து அந்த பகுதி ஓட்டுச்சாவடி அலுவலர் முடிவெடுப்பார். அதாவது சாதாரண ஒரு அதிகாரி ஒரு குடிமகனின் ஓட்டுரிமையை மறுத்துவிட முடியும் என்பது மட்டுமல்ல, அவர் இந்தியர் அல்ல என்பது அதற்கான அர்த்தமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே இந்த திட்டத்தின் மூன்றாவது முக்கிய பின்விளைவு, நாட்டின் குடிமக்களில் ஏராளமானவர்கள் குடியுரிமையற்றவர்களாக ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக சுருக்கமாக சொல்வதானால், NRC என்ற பதிவு சட்டத்தின் மூலம் நாட்டின் குடிமக்களை நாடற்றவர்களாக ஆக்கும் திட்டத்தை மத்திய அரசு தேர்தல் கமிஷனின் மூலம் வேறு வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் இதில் மறைந்திருக்கிற உண்மையாக அமைந்திருக்கிறது. இல்லை என்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதத்திற்கு முன் வாக்காளர் பெயர் நீக்கம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையை உரிமையை தேர்தல் ஆணையம் துவம்சம் செய்து அனாவசியமாக அதிரடி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது? எந்த கேள்விக்கும் ஜனநாயகத்தை மதித்து காப்பாற்றும் பதிலை சொல்லாமல் அதிகார தொனியிலேயே தேர்தல் கமிஷன் பேசிக் கொண்டிருக்கிறது. நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஆபத்து, நமது குடியுரிமைக்கு ஆபத்து என்ற ஒரு நெருக்கடியான சூழலில் அதிகாரத்தின் மொத்த பலத்தையும் சர்வாதிகார சக்திகள் கையில் எடுத்திருக்கிற இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் வந்து நிற்கிற மிகப்பெரிய கேள்வி. அல்லாஹ் சொல்கிறான், வஅய்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி. நிராகரிப்பவர்களை, சூழ்ச்சியாளர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் திறமையான போர் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், தயாராக இருங்கள் என்பதாக சொல்கிறான். அதுவல்லாஹி வ அதுவக்கும் ஆகரீன மின் தூனிஹிம். இதனால் நீங்கள் அல்லாஹ்வின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம், அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம் என்பதாக சொல்கிறார். இந்த மாதிரியான காலங்களில் சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக வலியுறுத்துகிறார். அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இன்று ஜனநாயக ரீதியில் எதிர்த்து போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, எதிர்ப்பு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவது போன்றவற்றை நாம் செய்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அநீதிக்கு எதிரான முழு பலத்தையும் முடிந்தவரை திரட்ட வேண்டும், போராட வேண்டும். பீகாரில் இந்த விவகாரம் வந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் பலர் போராடினார்கள். ஏன் உச்ச நீதிமன்றமே தேர்தல் கமிஷனிடம் போராடியது என்றுதான் சொல்ல வேண்டும். பீகாரில் நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் 4 முறை கேட்ட பிறகுதான் தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. உச்ச நீதிமன்றம் ஆதாரை சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது. 65 லட்சம் பேரை ஆரம்பத்தில் நீக்கிய தேர்தல் கமிஷன் அந்த எண்ணிக்கையை பின்னர் வெகுவாக குறைத்தது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அநீதிக்கு எதிரான போராட்டம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் அளவிட்டு கூறுகிறது நமக்கு. எதிரிகளும் அச்சப்பட வேண்டும், இனி எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடியவர்கள் கூட அச்சப்பட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய போராட்டம் என்பது அது வீரியமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும் வ ஆகரீன மின் தூனிஹிம். அல்லாஹ்வின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம், இவர்களிடம் விளையாண்டு பார்க்கலாம் என யார் எண்ணுகிறார்களோ அவர்களும் நீங்கள் எடுக்கிற அந்த போராட்டத்தின் மூலமாக அச்சமடைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஐயுல் ஜிஹாத் அஃதல், ஜிஹாதுகளில் மிகச்சிறந்தது எது நபியே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்துன் ஹக்கன் அந்த சுல்தானின் ஜாயிர். அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பது சிறந்த ஜிஹாத் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சய்யிது ஷுஹதாஇ ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ورجل قام الى امام جائر فامره ونهاه فقتله. அநியாயக்கார அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளனை எதிர்த்து ஒருவர் குரல் கொடுத்து அவனிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார் என்றால் அதன் மூலமாக அவருக்கு இழப்பு ஏற்பட்டால், அதன் மூலமாக அந்த போராட்டத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட்டால், சய்யிது ஷுஹதாஇ ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், ஷுஹதாக்களினுடைய தலைவர் ஹம்சாவை போன்றவர் அவர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமூகத்தை உற்சாகப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உண்மையானவர்களே, இந்த SIR-ஐ தமிழக அரசு தேவையற்றது என்பதாக கூறியிருக்கிறது. கேரள அரசும் இதே போன்ற தீர்மானத்தையே நிறைவேற்றி இருக்கிறது. தமிழகத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற சில கட்சிகளை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று திரண்டு இன்றைக்கு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். SIR-க்கு எதிரான நடவடிக்கைகளை பொருத்தமான அரசியல் கட்சிகள் அறிவிக்குமானால் சமூக மக்கள் பெரும் திரளாக அதில் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சமூக மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை, மக்களின் உணர்வுகளை முன்வைத்து மீண்டும் நாம் தட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் படித்த மேதைகளாக இந்த வழக்கை அணுகாமல் சாமானிய இந்திய குடிமகனின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்பட வலியுறுத்த வேண்டும். இந்த போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு பிரதானமாகவும் விழிப்புணர்வு மிக்கதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த பீகாரில் முஸ்லிம்களே அதிகமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். பீகாரின் தாகா மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களிடம் விண்ணப்பம் அளித்த 80,000 முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்துக்கள் அதிகமுள்ள கயா மாவட்டத்தில் ஒரு முகவரியில் மட்டுமே 947 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். இதை பாலிமர் தொலைக்காட்சியில அதனுடைய விவாதத்தில் தமிழன் பிரசன்னா கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, அநியாயக்காரர்களுடைய இறுதி முடிவு என்பது இருக்கிறது. அது எவ்வளவுதான் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தாலும், அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய மக்களை நசுக்க வேண்டும் என்பதாக ஆணவத்தில் அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தாலும், இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்ன தெரியுமா? ஆணவக்காரர்களுடைய, அநியாயக்காரர்களுடைய முடிவு என்பது அது மிகப்பெரிய அழிவாகத்தான் இருக்கும். அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு முன்னால் ஃபிரௌன் இருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறுபான்மையினர்களுக்காக வேண்டி அந்த ஃபிரௌனிடத்தில் போய் குரல் கொடுத்தார்கள். அநீதத்திற்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஃபிரௌனிடத்தில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அடங்காத அந்த ஃபிரௌனுடைய கடைசி நிலை, அவன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டான் என்கிற அந்த வரலாறு நாம் அறிந்ததே. அபூஜஹலாக இருக்கட்டும், ஆணவத்தில் அநியாயத்தின் செய்து கொண்டு ஆணவத்தில் ஆடிய நம்ரூத்தாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் ஆணவத்தில் பெருமையில் ஆடிக்கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவெல்லாம் மிகப்பெரிய அழிவை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது. அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிரான துஆவும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தக்களத்தில் அன்றைய இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் எதிரிகளாக நிற்கிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பத்ருடைய யுத்தக்களத்தில் மிகப்பெரிய வெற்றியை அந்த எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் ரசூலுக்கு, அந்த சமூக மக்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் செய்தது என்ன? சஜிதாவிலே இரவு முழுவதும் விழுந்து விட்டார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். நித்திய ஜீவனே, நிலைத்து இருப்பவரே, எங்கள் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ், இன்றைய தினம் எங்களுக்கு நீ உதவி செய்து விடு ரஹ்மானே என்பதாக யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு என்று மன்றாடிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய யுத்தக்களத்தில் பெரிய வெற்றியை அந்த நபித்தோழர்களுக்கு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் இதில் நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கிறது. அநீதம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த அநீதத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே இருக்கிற வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சமுதாய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. SIR இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த திட்டத்தின்படி நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4க்குள் உங்களது வீடு தேடி வாக்குச்சாவடி அதிகாரி BLO வருவார். அவரிடம் 2002, 2004 ஆண்டு வாக்காளர் பதிவேடு இருக்கும். அதில் உங்களது பெயர் இருந்தால் தப்பித்தீர்கள்.
அவர் தருகிற படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது. அது போன்ற ஒரு காப்பியை உங்களுக்கு தருவார். அதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முகவரி மாறி இருந்தால் ஃபார்ம் 8 அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுல சிக்கல் யாருக்கு என்று சொன்னால், உங்களது பெயர் 2002 2004 வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் பிரச்சனை தான். அப்போது நீங்கள் இந்தியர் என்பதை நிரூபிக்க உங்களது பெற்றோர் இருவரின் வாக்காளர் எண்ணை கொடுத்தாக வேண்டும். அது உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் 1987 ஜூலை 1 2004 டிசம்பர் 2 பிறந்தவராக இருந்தால் உங்களது பெற்றோர் இருவரில் ஒருவர் பிறந்த நாள் பிறந்த இடம் பற்றிய ஆவணத்தை கொடுக்க வேண்டும். 2004 டிசம்பர் 2 பிறகு பிறந்தவராக இருந்தால் பெற்றோர் இருவரின் பிறந்த நாள் பிறந்த இடம் ஆகியவற்றுக்கான ஆவணத்தை கொடுக்க வேண்டும். இவை எதுவும் இல்லை என்றால் இப்போது தேர்தல் கமிஷன் குறிப்பிடுகிற 12 ஆவணங்களில் ஒன்றை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களது புதிய விண்ணப்பத்தை அதிகாரி அங்கீகரித்தாரா இல்லையா என்பதை டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கும். அதில் உங்களது பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதில் உங்களது பெயர் இல்லை என்றால் ஜனவரி 8 வரை முறையிட வாய்ப்பு இருக்கிறது. உங்களது கோரிக்கைகள் ஜனவரி 9 முதல் 31 வரை பரிசீலனை செய்யப்படும். பிப்ரவரி 7 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். எனவே அநீதிக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுக்கிற துவா செய்கிற அதே நேரத்தில் அக்கிரம சக்திகள் நம்மை வீழ்த்தி விடாமல் இருக்க தேவையான ஆவணங்கள், இறுதி தேதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பற்றிய விழிப்புணர்வும் அவசியம். அத்தியாவசியமான ஆதாரங்களை தயார் செய்து கொள்வதும் அவசியம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமை மிகு நமது நாட்டை பீடித்து வருகிற சர்வாதிகார போக்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.